அமெரிக்காவுக்கு போயிது, நான் அங்கேருந்து வந்தவொடனே முதல் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ணாதுரை வந்து முதலியார், நாங்களும் முதலியார், அதனால் அந்த பாரம்பரியம் முதலியாருன்னே அப்படியே இந்த இது எல்லாம் இருந்துட்டு அந்த ஜாதி வெறியாகப்பட்டது எல்லாம் எங்கள் வீட்டுங்கள் எல்லாமே அப்படியே இருந்தாங்க. அதே பழக்கத்தில் இப்போ இருந்தோம். இப்போ புள்ள வந்து எங்கள் பெரிய பையன் வந்து விஜய் கிட்ட தான் போகிறான். இன்னும் வெள்ளை ட்ரெஸ்ஸும் விஜய் போட்டாங்களும் கண்டிப்பாக விஜய்க்கு தான் ஓட்டு முக்காசு தளபதிக்கு தான். எங்கள் அம்மாவும் வந்துட்டு விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. விஜய் எல்லாம் வேற யாருக்கு போட மாட்டேன், விஜய் தான் போட ஓட்டு. இந்த டைம் விஜய்க்கு ஓட்டு தான். சொல்லுங்க. நாங்களும் எப்பவுமே தளபதி ஃபேன் தான். நாங்கள் எப்பவுமே ஆதரிக்கிறோம். எங்கள் வீட்டுக்காரு கண்டிப்பாக நாங்கள் தளபதி ஃபேன் தான். எங்களுக்கு வந்து விஜய் வந்து கட்சிக்கு வந்து ரொம்ப நாங்களாம் எப்பவுமே தளபதி தான் ஓட்டு. எங்கள் ஓட்டுலாம் தளபதி தான். தளபதிக்கு தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. குறிப்பாக வந்து நம்மள மாதிரி சிறுபான்மையினருக்கு வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக வெளியில் ஒரு பரவலான பேச்சு இருக்குது வந்து முஸ்லீம்ஸ் ஓட்டெல்லாம் வந்து குறிப்பாக விஜய்க்கு விழாது. விஜய் அப்படிலாம் கிடையாது. அது உண்மையான விஜய் தளபதிக்கு தான். கண்டிப்பாக விஜய்க்கு தான் ஓட்டு. ஓட்டு முக்காசு தளபதிக்கு தான். ஆனால் அவர் வந்து இந்த நீங்கள் அந்த நோன்பு எடுக்க வந்ததெல்லாம் வந்து நடிப்பு அப்படிலாம் இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் தளபதி. எங்கள் வீட்டுக்காரர் முழுக்க தளபதி தான். அவங்க வராங்க, அவங்க ஹஸ்பண்ட்லாம் முழுக்க தளபதி தான். எங்கள் ஃபேமிலியில் எல்லா ஓட்டுமே தளபதிக்கு தான். இஸ்லாம் நாங்கள் வந்து திருச்சியிலேருந்து வந்திருக்கோம். திருச்சியில் கேட்க போனால் முக்கால்வாசி முஸ்லீம்ஸ் ஓட்டெலாம் தளபதி தான் சொல்லியிருக்காங்க. தளபதி தான். பொய்யான ஒரு கருத்தை வந்து அவங்க ஓட்டு விடக்கூடாதுன்னு போய் சொல்லுவாங்க. நிறைய பேர் எதோ சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் ஓட்டெலாம் இஸ்லாம் ஓட்டெலாம் தளபதி தான்ப்பா. இல்லை அந்த நேரம் வந்து நான் ஆதரவு தரேன், நான் தான் வந்து முஸ்லீம்களை காப்பாற்ற போகிறோன்னு பல கட்சிகள் அந்த நேரம் தோன்று அவங்கவுங்க நினைச்சா அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாதுல ப்ரோ. எங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் தளபதிக்கு தான் ஓட்டு போடுவோம். அவ்வளோதான். கண்டிப்பாக விஜய் ரசிகர் தான். விஜய் ரசிகர் தான். எங்கள் பையனே இருக்கிறான் எல்லாத்துலேயும். அந்த அம்மாவுக்கு விஜய் தான் பிடிக்கும். அதை விட இன்னும் எங்கள் பொண்ணு அமெரிக்காவுக்கு போயிது, நான் அங்கேருந்து வந்தவொடனே முதல் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், முதல் ஓட்டு விஜய் ஓட்டு தான் நான் போடுவேன் அப்படின்னு இருக்காங்க. போட போதே ஃபஸ்ட்டு ஓட்டு வந்து நான் விஜய்க்கு தான் போடுவேன் அப்படின்றாங்க. எப்படி பாக்குறீங்க இந்த ஒரு மாற்றத்தை? எப்படி பாக்குறீங்க? விஜய் டப்புன்னு வந்தாரு, அமெரிக்கால ஓட்டு போடுறது விஜய்க்குன்னு இல்லை, அவங்க வர்ற டைமும் இந்த ஓட்டு இது வர்றதும் ஒரே டைமாக இருக்குது. நான் வந்ததே முதல் அடுத்த வாரம் ஓட்டு விஜய்க்கு தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள்லாம் ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டுருக்கீங்க. நாங்கள்லாம் கலைஞர் கட்சியிலே தான் எங்கள் பரம்பரையாகவே இருக்கிறோம். அவரை தவிர எங்கேயுமே போனதே இல்லை. இந்த அம்மா கொஞ்சம் ஜெயலலிதா கட்சி அப்போ இப்போ அதில் விட்ட உடனே இப்போ தான் விஜய்க்கு வந்திருக்கிறாங்க தளபதி. கண்டிப்பாக விஜய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்தால் கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்காக அது இல்லாமல் எதுலெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்களோ யங்ஸ்டர்ஸ்க்கான வாய்ப்புகள் அதெல்லாம் வந்து தருவாருன்ற நம்பிக்கை இருக்கேன். 2 டைம் போட்டேன். ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. வீட்டில் பெருசாக அரசியல் பற்றி எதுவும் பேச மாட்டாங்க. என்னோட கணிப்பை நான் இது சொல்கிறேன். அப்பா அம்மாட்டெல்லாம் சொல்லி மாத்துறீங்களா? ஏன்னா நீங்க மட்டும் ஓட்டு போட்டா வெற்றி பெற முடியாதுல்ல. நீங்க அம்மாட்ட சொல்லணும், அப்பாட்ட சொல்லணும், விஜய் இதெல்லாம் பண்ணுவார் அப்படி சொல்லி அந்த மாதிரி சொல்லியிருக்கேன்னா எங்கள் அம்மாவும் வந்துட்டு விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்பா கிட்ட இன்னும் அதை பற்றி பேசல. 2026 தளபதி தான். தளபதி தான். எங்கள் ஓட்டு டிவிக்கே. எங்கள் குடும்பத்தை வந்து மொத்தம் 10 இருக்கும். இவங்க ஓட்டில் இவங்க வீட்டில் 7 மொத்தம் 17 ஓட்டு தளபதி தான். விஜயமான பயங்கரமான ஃபேன். அவங்க வந்து சொல்லுங்க. இல்லை ப்ரோ, ஏன் ப்ரோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. சொல்றவங்க 1000 சொல்லிட்டு இருக்கலாம். எங்களுக்குன்னு தெரியும்ல அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கிறது. தேர்தல் நேரங்களில் நீங்க பல கட்சிகளை பார்த்துருக்கீங்க. ஆமா, வந்து முஸ்லீம்களின் பாதுகாவலர் நான் தான். அதாவது எலெக்ஷன் டைம்ல மட்டும் ஜி, அந்த டைம்ல மட்டும்தான் ஜி அவங்களெல்லாம் பார்க்க முடியும். அதுக்கப்புறமெல்லாம் பார்க்க முடியாது. புதுசாக ஒரு மாற்றம் கொடுப்போம். ஏன் வந்துட்டு பழசுக்கே இது பண்ணிட்டு இருப்போம். புதுசாக ஒரு மாற்றத்தை கொடுப்போம். தளபதி அப்படின்னா ஒரு புது ஆளு வரணும் ரொம்ப வருஷமாக நினச்சிட்டு எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்கல்ல. இது அதுக்கான நேரமாக இருக்கட்டும். 26லேருந்து மாறட்டும். அந்த மாற்றத்திற்கான தலைவராக விஜய் இருப்பார். கண்டிப்பாக இருப்பார். கண்டிப்பாக ப்ரோ, அதே தான்.
கண்டிப்பாக. திருச்சி மக்கள் ஓட்டு முக்கால்வாசி விஜய்க்கு தான். எங்கள் ஓட்டு டிவிக்கே. நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் அப்போதுலேருந்தே சத்தியம் வாங்கின்னு போட்டார், கலைஞர் ஓட்டை தவிர வேறவே போகக்கூடாதுன்ட்டு. அதனால் எப்படி ஆமாம் எங்கே கை போனாலும் நேராக சூரியனுக்கு தான் போயிடும் எங்களுக்கு. ஆமாம் வேறு எதுலேயும் போகாது கை. அது எப்படியோ மண்டை மெய் நாங்கள் போன உடனே ஸ்ட்ரங்குன்னு இறங்கிடும். ஆமாம் ஆனால் இப்போ அவர் அண்ணாதுரை வந்து முதலியார், நாங்களும் முதலியார். அதனால் அந்த பாரம்பரியம் முதலியாருன்னே அப்படியே இந்த இது எல்லாம் இருந்துட்டு அந்த ஜாதி வெறியாகப்பட்டது எல்லாம் எங்கள் வீட்டுங்கள் எல்லாமே அப்படியே இருந்தாங்க. அதே பழக்கத்தில் இப்போ இருந்தோம். இப்போ புள்ள வந்து எங்கள் பெரிய பையன் வந்து விஜய் கிட்ட தான் போகிறான். இந்த வெள்ளை ட்ரெஸ்ஸும் விஜய் போட்டவங்களும். ஆமாம் என்ன பண்ண சொல்கிறேன், அவன் இஷ்டம். அப்படியெல்லாம் இல்லை, நான் இன்னமும் எங்கள் வீட்டுக்காரர் சொல்ல மாறவே மாட்டேன், அவருக்கு தான் போடுவேன். சரி அவன் போக்கு இப்போ அவனை போய் நான் தடுக்க முடியாதுல்ல. ஒரே நேரத்தில் உங்க பையன் வந்து படிச்சவன் நிரூபிச்சுட்டான் பாத்தீங்கல்ல. அது கரெக்ட் தான். விஜய் வந்து ஒரு ஜாதி குறிப்பிட்ட ஆள் இல்லை. ஆமாம் போடுறேன். என்னமோ தளபதி வேணுன்றான். சரி உனக்கு அவன் பொண்டாட்டிக்கிட்ட கூட சொல்லிட்டான் தளபதிக்கு தான் ஓட்டு போனான்னு. இப்போ அதுலேயே தான் சுற்றுறான். அதுக்கே திட்டுறான், தளபதி இடம் நமக்கு சோறு போட போகிறாரு எவ்வளோ. அப்படின்னா உங்கள் அப்பா உங்கள் பாரம்பரியம் போட்டிங்கல்ல, அவங்களாம் சாப்பாடாக போட்டுனுங்கிறாங்க, நீங்கள் தானே சம்பாதிச்சு சாப்பிட்றீங்க. அதே போல தான் எங்களுக்கும் ஒரு வெறி அப்படின்றான். வேற ஒன்று நீங்க என்னமா இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி குழந்தை கேட்குறானே விஜய்க்கே போட்டுடலான்னு பார்க்குறேன். அவ்வளோதான். திமுக இருக்கிறாங்க. திமுக வந்து ஆனால் இதுக்கு எதிர்கட்சி ஆனால் வரலாம். ஆனால் ஜெயிக் அதனால் வாய்ப்பு இல்லைண்ணா. ஆனால் ஆளுங்கட்சி ஆனால் வரலாம். ஆனால் வந்து ஜெயிக்க முடியாது. ஆனால் வாய்ப்பு இல்லை. ரொம்ப கஷ்டம். ஆனால் இதுக்கு இத்தனை வருஷமாக இருக்கிறாங்க, திமுக இருக்கிறாங்க. இப்போ தான் வந்துருக்குறாங்க. நல்லது பண்ணுறது தான் ஓகே. வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் வந்து மற்றவங்க பண்ணணும்ல, அப்படியே சப்போர்ட் பண்ணணும்ல எல்லாரும். நான் கொடுப்பேன், நான் ஓட்டு கொடுப்பேன். அது மற்றவங்க எல்லாம் வாய்ப்பு கொடுத்தா தான் வெற்றி பெற்றால் நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். அது நல்லா தான் இருக்கும். நான் வந்து தலை ரசிகர் நான். இல்லை அப்படிலாம் இல்லை. போட்டால் விஜய்க்கு போடுவேன். வெற்றி பெற்றால் நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து வாய்ப்புகள் கம்மி, ரொம்ப கம்மி. ஃபீல் இருக்குது. ஓட்டு போடுறேன்னா போடலண்ணா. ஆனால் வந்து வாய்ப்புகள், ஆனால் வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணால் தான் வந்து அவங்க ஜெயிக்க முடியும். அதான் நான் ஓட்டு போடுவேண்ணா. அப்படி சொல்றதுக்கு என்னென்ன காரணம்? இவங்களோட இது கலைஞர் தாத்தா ஒன்று செய்யலாம், ஸ்டாலின் ஒன்று செய்யலாம், மற்ற யாரும் ஒன்றும் அதுமாரி செய்ய மாட்டேங்கிறாங்க. விஜய் தான் இப்போ ஓட்டு போட்டால் அவர் தான் முன்னாடி வந்தால் எல்லோரும் சலுகை செய்வது இருந்தது. இல்லை விஜய் தான் வின் பண்ணிடுவார் அப்படின்ற சொல்லுங்கள். என்ன காரணம்? அவர் ஜெயிக்கவே இல்லை, அரசியலுக்கு வந்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான் வாழ்க்கை. என்ன காரணம் இப்படி நம்பிக்கை வர? நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் வந்துட்டு கள்ளக்குறிச்சி. சரி, கள்ளக்குறிச்சி பக்கம். அங்கெல்லாம் என்னென்ன பேசுகிறாங்க தளபதி விஜய் அரசியலை பற்றி? விஜய் தான் எல்லாம். என்ன காரணம்? விஜய் தான் அவர் வராரு, விஜய் தான் வராரு. வராதில் தான் சொல்கிறேன் நான். அந்த காசு வாங்கிட்டு மாற்றிக்கிட்டு ஓட்டு போட்டு காசு வாங்கிட்டு அது வந்துட்டு நடக்கிறதானே எல்லாருக்கும் நடக்கிறதில்ல. காசு வாங்கிட்டு வேறு ஏதாவது கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேட்க. விஜய் இல்லாமல் வேற யாருக்கு போட மாட்டேன், விஜய் தான் போட ஓட்டு. இந்த டைம் விஜய்க்கு ஓட்டு தான். ஏன் போன தடவை வேறு ஏதாவது கட்சி போட்டுருப்பீங்க, இந்த தடவை விஜய்க்கு தான் ஓட்டு போடுறீங்க? ஆமாம், மாற்றம் வரணும்ல. ஒருத்தங்களே போட்டு அவங்களே சாப்பிட்டு இருக்கிறாங்களா, மாற்றம் வந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ அந்த மாற்றத்தை விஜய் தான் கொடுப்பாருங்கிறீங்க? ஆமாம், 2026 முதல்வர் வர இல்லை விஜய் தான் முதல்வர். என்ன சொல்கிறேன்?